பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாமம் நம்மை ஆஸ்வத்து காப்பதாக. ஆமேன். ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரை, ஆஸ்வதிக்கூடியவரே, மாதத்தினுடைய முதலாவது வெள்ளிக்கிழமை மாலை வேளையிலே ஆண்டவராக உமது பிள்ளைகளாக நாங்கள் கூடி உமது பரிசுத்த பிரசன்னத்தை உணர உதவி செய்தோம். பொழுது சாய்ந்த அந்த நேரமாயிட்டு யார் அன்றைக்கு போவோம் ஆண்டவரே, நித்திய ஜீவசனத்தில் உங்களுடைய உண்டாயிருக்கிறது. ஆண்டவராக நீதாமே, நீர் எங்களோடு கூட பேசும்போது எங்களுடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எறியட்டும். ஆண்டவராக உமது மகிமையை நாங்கள் கண்டவர்களாக இந்த இடத்தை விட்டு செல்ல எங்களுக்கு உதவி செய்யுமா. நான் அது இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி கொண்டாடுகிறோம் சுவாமி. ஆமே. இந்த ஆலய ஆராதனைக்கு ஆரம்பம் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகவும் 158வது கீர்த்தனை பாடுவோம். கீர்த்தனை 158. இறங்கும் இறங்கும் கருணை வாரி இயேசு ராஜனே பாவ நாசனேசனே. 158வது கீர்த்தனை. இறங்கும் இறங்கும் கருணை வாரி இயேசு ராஜனே அவனாசனே சனே அவனாசனே சனே அவனாசனே சனே இறங்கொண்டாவி வரங்கொண்டொய்ய சிறுமை பாறையா ஏழை வறுமை தீரையா ஏழை வறுமை தீரையா ஏழை வறுமை தீரையா அடியேன் பாவ கரிவிஷத்தால் அயர்ந்து போகிறேன், மிக பயந்து சாகிறேன், மிக பயந்து சாகிறேன், மிக பயந்து சாகிறேன். தீமையன்றி வாய்மை செய்ய திரிகிறேன் ஐயா, தெரிவை புரிகிறேன் ஐயா, தெரிவை புரிகிறேன் ஐயா, தெரிவை புரிகிறேன் ஐயா. கவி மன்றாட்டை பகிர்ந்து கேளையா, தயை புரிந்து மீறையா, தயை புரிந்து மீறையா, தயை புரிந்து மீறையா. இறங்கும் இறங்கும் கருணை வாரி இயேசு ராஜனே அவனாசனே சனே அவனாசனே சனே அவனாசனே சனே. கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. ஆவியோடும் இருப்பார். பிரார்த்தனை செய்வோமாக. சர்வ வல்லமுள்ள நித்திய பராபரனே, கிருபை தயவுள்ள பிதாவே, தேவனில் ரட்சிப்புண்டாகும் திருவசனத்தை கட்டளையிட்டு அதில் உமது திருச்சத்தத்தையும் கரையேறும் வழி எங்களுக்கு தெளிவாய் வெளிப்படுத்தினக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம்.
தேவர்களை கிருபாகட்சமாய் நோக்கி பார்த்து உம்முடைய திருவசனத்தில் அடங்கிய உச்சிதமான போதங்களுக்கு நன்றாய் தெரிய பண்ணவும், நம்முடைய திருவசனத்தை பரிசுத்தமாக எண்ணிக்கொண்டதை கவனமாக கேட்டு படித்து அதற்கு ஏற்றபடி செய்து நடக்கும் ஆவியினுடைய வரங்களை தந்தல்ல வேண்டும் என்று உமது நேசகுமாரன் கத்திரமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டி கொள்ளுகிறோம் சுவாமி. இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டிருக்கூடிய வேத பகுதியை வாசிக்க கவனமாக கேட்போம். அது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 54 அதிகாரம் 10 வசனத்திலிருந்து 17 வசனம் முடிய. ஏசாயா 54:10 துவங்கி. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலே, என் சமாதானத்தின் உடன்படிக்கை மாறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருக கர்த்தர் சொல்கிறார். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிப்பட்டவளே, தேற்றவற்றவளே, இதோ நான் உன்னன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்னங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். கொடுமைக்கு தூரமாவாய். பயமில்லாதிருப்பாய். திகிலுக்கு தூரமாவாய். அது உன்னை அணுகுவதில்லை. இதோ உனக்கு விரோதமாக கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். இதோ கரி நெருப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன். கெடுத்து நிக்கிரகமாக்குறவனையும் நான் சிருஷ்டித்தேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவை நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரருடைய சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பது. வாசிக்க முடியாது தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசிக்கப்பட்டு முடிந்தது. கர்த்தர் தாம் இந்த வசனங்களை நமது இருதயங்களில் நித்திய ஜீவனுக்கென்று திடமளித்து காப்பாராக. ஆமென். நாம் ஆண்டவர் எழுந்து நின்று நமது விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலம் பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்து சர்வத்தில பிதாவாகிய பிராவனை விசுவாசிக்கின்றேன். ஒன்றானுக்குமானாத இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பசுத்தாழ்நாள் கர்ப்பமாக உற்பவித்து கன்னிமிடத்தில் பிறந்து பொந்து பிள்ளாத்துகள் பாடுபட்டு சிலுவையில் அறிவிந்து மறுத்து அடக்கமிடப்பட்டார். பாதாத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவத்தை வைத்திருந்தார். பரமளத்துக்கு ஏறி சர்வத்துக்கள பிதாவாகிய பிராவனுடைய வலது பெற்றிருக்கிறார். அடுத்த ஜீவனோரி மருத்துவ ஞானத்திற்கு வருவார். பசுத்தான விசுவாசிக்கிறேன். பொதுவான பசு சபையும் பசுனோட ஐக்கியமும் பாவமணிப்பும் மாம்சவித்ததிலும் நித்திய ஜீவன் ஒன்று என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் அறிக்கை செய்த இந்த விசுவாசம் நாம் இன்று மட்டுமல்ல நமது மரணம் மட்டும் நிலைத்திருக்க எல்லா தூய ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமேன். அமர்வோம். மீண்டுமாக கடவுளுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக ஞான பாட்டு புத்தகத்தில் 265வது ஞான பாட்டின் முதல் 4 சரணங்களை பாடுவோம். ஞான பாட்டு எண் 265 முதல் 4 சரணம். சேதமறை யாவும் வர கர்த்தர் ஆதரிக்கிறார். காற்றடித்தும் கொந்தளித்தும் இயேசுவை நீ பற்றப்பார். 265 ஞான பாட்டின் முதல் 4 சரணங்களை பாடும்போது அருளுரைக்கென்று நம்மை ஆயத்தம் செய்து கொள்வோம். இயேசுவாய் நீர் பற்றப்பார். இயேசு பாராரவர் காரா தூங்குவாரே நாதே கலங்காதே தவிக்காதே நம்பினோரை விடாதே. கண்மூடாத உறங்காத கர்த்தரை
கண்டே காண்டோ நீ பயப்படாதீரு கோணேருள்ள துக்கமுள்ள நெஞ்சாய் தேற்றுவார் போரே. நம்முடைய பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். அமர்வோம். இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய வேத பகுதியை வாசி கவனமாய் கேட்போம். அது எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 15வது அதிகாரம் 20-21 வசனங்கள். எரேமியா 15-20-21 வசனங்கள். உன்னை இந்த ஜனத்துக்கு எதிராக அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை பொல்லாதவருடைய கைகளுக்கு தப்புவித்து பலவந்தவருடைய கைகளுக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்கின்றார். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கக்கூடிய நல்ல ஆண்டவரே, வேதத்துள்ள அதிசயங்களெல்லாம் காணும்படி எங்களுடைய கண்களையும் எங்களுடைய செவிகளையும் எங்களுடைய இருதயத்தையும் எங்களுடைய கரங்களையும் திறப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். வேதத்தில் எத்தனை விதமான அதிசயங்களை நீ புதைத்து வைத்திருக்கின்றீர். அந்த புதையல்களை நாங்கள் தேடி கண்டுபிடித்து அவைகளை எங்களுக்கென்று நாங்கள் சொந்தமாக்கி கொள்ளும்போது ஆண்டவராக கிருபை எங்களை தாங்கட்டும், வழி நடத்தும், பாதுகாப்பையாரலும். இந்த ஆலய ஆராதனையிலே ஆண்டவராக பரிசுத்த பிரசன்னத்தை நாங்கள் கேட்ப உதவிச்சு இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான விசுவாசிகளே, கடந்த 3 அருளுரைகளாக பயத்தை குறித்து நாம் சிந்தனை செய்தோம். ஒன்று, சீஷலுக்கு வந்த மரண பயம். 2, 100க்கு அதிபதிக்கு வந்த வியாதியின் பயம். நேற்றைய தினத்தில் மற்றவர்களை குறித்த பயம். இந்த நாளில் ஆயுதங்களை குறித்து பயம். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை ரட்சிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாட்கள் மாறுகிறது, மாதங்கள் மாறுகிறது, வருடங்கள் மாறுகிறது. ஒரு கேள்வி, எல்லாம் மாறுகிறது, என்னுடைய நிலைமை மட்டும் மாறவில்லையே, இன்னும் அந்த பயத்திலே தான் இருக்கின்றேன். ஏன்? நாட்கள் ஓடுகிறது, என் துக்கம் ஓடவில்லையே. என் வயது ஏறுகிறது, கூடவே என் கடனும் ஏறுகிறது. பயமா இருக்கிறது. இதை தடுக்க ஒரு உன்னதமான சக்தி எனக்கு இருந்தால் எவ்வளவு நலமாய் இருக்கும். என் வாழ்க்கையிலே ஒரு நாள் நான் நிம்மதியாக வாழ முடியாதா என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையில கர்த்தர் சொல்லக்கூடிய காரியம், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எதுக்கு இருக்கிற? உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை மீட்டுக் கொள்வதற்காகவும். உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார்கள் அல்லவா, அவர்களை நான் தடை செய்வதற்காக உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். நாம் நினைப்பதென்ன? நம்மோடு வருவதெல்லாம் வியாதி, பிரச்சனை, கடன் தொல்லை, புரிந்து கொள்ளாத குடும்பம், எனக்கு கிடைத்ததெல்லாம் அவமானம், குடிகார கணவன், கீழ்ப்படியாத பிள்ளைகள் என்று சொல்லி ஒரு பட்டியலை நீட்டி கொண்டு போகின்றோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் பராக்கிரமுள்ள தேவன், நான் பராக்கிரமசாலி, நான் பலமுள்ளவர், நான் உனக்கு உதவி செய்வேன் சொல்ல. எப்படி? இதுதான் இந்த பீடதறிய வாசி கேட்ட ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 54வது அதிகாரம் 14வது வசனத்திலே, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதத்துக்கும் நீ பயப்படாத.
விரோதமாய் உருவாக்கப்படக்கூடிய ஆயுதங்கள். இன்னைக்கு ஆயுதம் அப்படின்னு சொன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். சென்னை பாஷையில் சொல்லுவாங்க, அவன் பொருள் வச்சிருக்கான். கத்திக்கு ஒரு பொருள் அப்படின்னு ஒரு பொருள் வச்சிருக்காங்க. கத்தினாலாம் சொல்ல முடியாது. அந்த காலத்தில் சொல்லுவாங்க சாமான் வச்சிருக்கான் அப்படின்னாக்கா கத்தி. இப்போ பொருள் வச்சிருக்கான். காலத்துக்கு அது வார்த்தைகள் மாறுகிறது. சரி, அது இருக்கட்டும். இன்னைக்கு ஆயுதங்கள் என்று சொல்லும்போது மர ஆயுதங்கள், இருப்பு ஆயுதங்கள். தமிழ் வேத புத்தகத்தில் இருப்பு தான் போட்டிருக்கு. இருப்புன்னு தான் போட்டிருக்கு. யுத்த ஆயுதங்கள், மரணத்துக்கான ஆயுதங்கள், ஆவிக்குரிய ஆயுதங்கள், அஸ்திராயுதம். எரேமியா 50வது அதிகாரம் 25வது வசனத்தில், 57வது அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. தண்டாயுதம் எண்ணாகமம் 21:18, நீதிமொழிகள் 25:18. இதெல்லாம் ஆயுதங்கள். இப்போ சொல்லும் போது எல்லாம் AK-47, பிஸ்டல், டபுள் பேரல், அதையும் தாண்டி இப்போ நியூக்ளியர் என்று சொல்லக்கூடிய ஆயுதங்கள் இருக்கு. ஆனால் எபிரேயத்தில் கையில் வைத்து கொண்டிருக்கூடிய ஆயுதம் என்ன சொன்னா ஒரு 13 விதமான ஆயுதங்கள் வேதத்தினுடைய அடிப்படையில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கின்றேன். ஒன்று, எரிவலயம். ஒருவேளை பூம்ராவ் மாதிரி இருக்கும் போல இருக்கு. யோபுக்கு எழுதின புத்தகம் 41வது அதிகாரம் 25வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. வளைத்தடி, ஒரு கோலும் ஒரு தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லப்படுகிறது. சங்கீதம் 23, அது எசேக்கியேல் 39:9 சொல்லப்படுகிறது. வேல், எரேமியா 50வது அதிகாரம் 42வது வசனத்தில். ஈட்டி, யோசுவா 8வது அதிகாரம் 18வது வசனம், கோலியாத் வெஞ்சது. பட்டயம், சங்கீதம் 149:8. வில்லாயுதம், வில், சகரியா 9வது அதிகாரம் 10வது வசனம். கவன், தாவீது வச்சிருந்தார, 1 சாமுவேல் 17:40. தண்டாயுதம், சற்று நேரத்துக்கு முன்பாக சொன்ன தண்டாயுதம்ன்றது வெட்டு ஆயுதம், எரேமியா 51:20. கேடகம், 2 சாமுவேல் 22:31. முழு தேகத்தையும் காக்க அணியக்கூடிய கேடகம், எபேசியர் 6வது அதிகாரம் 16வது வசனம். தலைசீரா, 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 3வது வசனம். கவசம், 1 சாமுவேல் 17:5. கால் கவசம், 1 சாமுவேல் 17:8. இப்படி நிறைய ஆயுதங்கள், யுத்த ஆயுதங்கள் சொல்லப்பட்டது, வேதத்தில் சொல்லப்படும். இல்லை, எந்த ஆயுதமும், எத்தனை விதமான ஆயுதமும் உன்னை தாக்காது, நீ பயப்பட வேண்டாம். இவைகளை தவிர்த்து இன்னும் பல ஆயுதங்கள் நமக்கு உண்டு, அவைகளையும் காணுவோம். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படக்கூடிய ஆயுதங்கள். ஈட்டி, இந்த ஈட்டிய சவுல் தாவீதுக்கு விரோதமாக உபயோகப்படுத்துகின்றான். 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 11வது வசனம். சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று சொல்லி 2 தடவை அப்படி செய்கிறான். 2 முறையும் தாவீது தப்பித்துக் கொள்கின்றான். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். இன்னொரு உதாரணம், இரவுல சதி தீட்டம் தீட்டி 50 முழ உயரமுள்ள தூக்கு மரத்தை நாட்டி, எஸ்தர் எழுதின புத்தகம் 5வது அதிகாரம் 14வது வசனம். ஆமான் என்று சொல்லக்கூடியவன் மொர்தேகாய் என்று சொல்லக்கூடிய ஒரு யூதருக்கு விரோதமாக ஒரு ஆயுதத்தை உருவாக்கின்றான். மொர்தேகாய் என்று சொன்னா என்ன அர்த்தம்னா குள்ளமானவன் அர்த்தமா. அந்த குள்ளமானவனுக்கு 50 முழ உயரம், ஒரு முழன்றது 1.5 அடி அப்படின்னா கணக்கு போட்டுக்குங்களேன்.
அப்படிப்பட்ட தூக்கு மரம் ஆயுதம் வாய்க்காமல் போனது. பாழும் கிணறு, இது ஆயுதத்தினுடைய லிஸ்ட்ல வரல. ஆனா பாழும் கிணறு என்பது ஆதியாகமம் 37 அதிகாரம் 20 24 வசனத்தை வாசித்தா நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். யோசேப்பை கொண்டு போய் கொன்னுடலான்னு சொல்லும் போது, ஏண்டா கொள்ளணும், இந்த பாழும் கிணத்துல போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பாழும் கிணத்துல சகோதரர்கள் போடுகின்றார்கள். சொந்த சகோதரர்கள் கூட்டமைத்து அவனுக்கு விரோதமாய் செயல்படுகின்றார்கள். குதிரைகளும் ரதமும் யாருக்கு? 2 ராஜாக்களின் புத்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்தா எலிசாக்கு. எலிசாவை பிடிக்கணும்னு சொல்லிட்டு ராஜா குதிரை வீரர்களையும் ரதங்களையும் அனுப்புகின்றான். இதை பார்த்துட்டு வந்து வேலைக்காரன் சொல்றான், ஐயா வெளியில ரொம்ப போருக்கு வந்துட்டாங்க, ஆண்டவரே உன் கண்களை திறந்தரலும். அப்பதான் சொல்றான், அவர்களோடு இருக்கக்கூடியவர்களை பார்க்கல, நம்மோடு இருக்கக்கூடியவர்கள் அதிகம். சிங்கம், தானியேல் எழுதின புத்தகம் 6வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்தா தானியேலை கொண்டு போய் சிங்க கெபியில போடுறாங்க. ஏன்? கொள்ளடிச்சிட்டானா, அரசாங்க கஜனாவை காலி பண்ணிட்டானா, ஊழல் செஞ்சிட்டானா, இல்ல கற்பழிப்பு வழக்குல மாட்டினானா, இல்ல பெண்கள் விஷயத்துல ஏதாவது தவறு நடந்ததா, இல்ல ராஜாக்கு விரோதமாக சதி திட்டம் தீட்டினானா? ஒன்னும் இல்ல, கர்த்தரை பணிந்து கொண்டதினால வந்த ஒரு தீமை, சிங்க கெபி. ஆனா அந்த தானியேல் பெல்சாசார் என்று சொல்லக்கூடிய ராஜாவிடத்தில் சொல்கிறான், ராஜாவே, தேவன் தன் தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். ஒரு சிங்கம் இல்ல ராஜா, நிறைய எத்தனை சிங்கம் வச்சிருக்கீங்க, எல்லா சிங்கத்துடைய வாயை உட்கார்ந்து கட்டி போட்டார். உனக்கு விரோதமாய் இயற்கையா இருந்தாலும் சரி, மிருகமா இருந்தாலும் சரி, அது வாய்க்காமல் போகும். கல் ஒரு ஆயுதம். இதைதான் தாவீது கோலியாத் மேல எரிஞ்சான். ஆனா இயேசு கிறிஸ்து மேல கல் அடிக்கணும்னு பார்த்தான். யோவான் 8வது அதிகாரம் 59வது வசனத்துல அவளை கல்லெறிந்து கொன்று போட வேண்டும் நினைத்தார்கள், இயேசு கிறிஸ்து அவர்கள் நடுவிலிருந்து மறைந்து போனார். கல்லால அடிச்சு சாகடிக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு ஆயுதம், 7வது ஆயுதம், காகிதம். உங்க எல்லாருக்கும் தெரியும், எஸ்தர் எழுதின புத்தகம் 3வது அதிகாரம் 11 13 வசனத்தை வாசித்தா, ஆதாரமாகிய 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதர்கள் சாகடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு கடிதம் எழுதி அதை அஞ்சக்காரர் கையில கொடுத்து அந்த தேசம் முழுவதும் பரப்புகின்றார். ஆமாம், இன்னைக்கும் நிறைய பேர் கையில் இருக்குது இந்த காகிதம் தான், இந்த பேப்பர் தான். கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமா எழுத வேண்டியது, கீழே கையெழுத்து போட மறந்துட வேண்டியது, அனுப்பிச்சிட வேண்டியது. ஒரு 10 பைசா பேப்பரு, ஒரு 5 பைசா இங்கு, கர்த்தர் அதை வாய்க்காமல் பண்ணுவா. ஏன்னு சொன்னா வேதத்தில் அது வாய்க்காமல் பண்ணினார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமா இருந்தாலும் சரி, அது பேப்பரா இருந்தாலும் சரி, அது கல்லா இருந்தாலும் சரி, அது சிங்கமா இருந்தாலும் சரி, அது குதிரையும் ரதமா இருந்தாலும் சரி, வாய்க்காமல் போகும். ஒரு பெண் ஒரு ஆயுதமாய் பயன்படுத்தப்படுவாள். ஆதியாகமம் புத்தகம் 39வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 13வது வசனத்தை வாசித்தா, யோசேப்புக்கு போத்திபாருடைய மனைவி ஏதோ ஒரு நாள் வந்து அவனை ஏதோ டார்ச்சர் பண்ணதா நாம் பார்க்க முடியாது. இந்த பாலியல் வன்கொடுமை அப்படின்னு சொல்றாங்களே, அது ஆண்கள் தான் பெண்களை செஞ்சிடறா சொல்றோம்ல, இங்க பெண் தான் ஒரு ஆணை செய்யறா. தினந்தோறும், வேதத்தை நல்லா வாச தெரியும், தினந்தோறும் டார்ச்சர். ஒரு நாள் வகையா மாட்டிக்கிட்டான். ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படின்னு ஓடி போயிட்டான். நெருப்பு ஒரு ஆயுதம். தானியேல் எழுதின புத்தகம் 3வது அதிகாரம் 19வது வசனத்துல சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று சொல்லக்கூடிய 3 பேரும் இவங்களே இப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியம் தான், எந்த தவறும் செய்யல.
ஆனா தவறு செய்யாத அவர்களை நெருப்பு சூளையில போடணும்னு நினைச்சு ராஜாக்கு முன்னாடி வந்து கடைசியா ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், ஏதாவது பண்ணு. இல்ல 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 இல்ல, நாங்க பண்ண முடியாது. நாங்க செத்தாலும் சாவ மொழிய நீ வச்சதை நடத்த முடியாது. ராஜா கோபம் உண்டவனாகி, கடுங்கோபம் உண்டவனாகி 7 மடங்கு நெருப்பை சூடாக்க சொல்லுகின்றான். அதுல கொண்டு போய் அவனை போடுகின்றார்கள். அந்த நெருப்பு, அந்த ஆயுதம் அவளுக்கு வாய்க்காமல் போகின்றது. இன்னொன்னு, தள்ளி கொலை செய்தல். நிறைய இடத்துல பார்க்கிறோம், பேப்பர்ல பார்க்கிறோம். சண்டை வந்தது, தள்ளினா, செவுத்துல போய் முட்டினா, கீழே விழுந்தா, செத்து போயிட்டான். தள்ளி கொலை செய்தல். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 29வது வசனத்துல இயேசுவை தலைகீழாக தள்ளி கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள். எவ்வளவு அறிவு பாருங்க. ஏன்னா செங்குத்தான மலையிலேருந்து தலைகீழே தள்ளி விட்டா முதல்ல அடிபடுறது மண்டை, மூளை செதறிடும், செத்து போயிடுவாங்க அப்படின்னு. இயேசு அங்கிருந்தும் கடந்து செல்லுகின்றார். 11வது காரியம், வார்த்தை, சொல். மிகவும் கடுமையான சொல். அவைகளில் மத்தியிலே கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்கின்றார். 17வது வசனத்தை வாசிக்கலாம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் வாய்க்காம போவோம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். பல்லு மேல நாக்கு போட்டு பேசாதன்னு சொல்லுவாங்க. அப்படி மற்றவர்களை குற்றப்படுத்தும் போது நியாயத்தில் எழும்பும் எந்த நாவை நீ குற்றப்படுத்துவாய். சொல் ஆயுதமாக பயன்படுத்தப்படும். கல்லால கூட அடிச்சிடாத, சொல்லால அடிக்காதன்னு சொல்லுவாங்க. 12வது காரியம், வியாதி, கொடுமைகள் யோபுக்கு வந்தது. இப்படி 12 வகையான ஆயுதங்கள், இது இல்லாத இன்னொன்று ஆயுதங்கள் உண்டு. உனக்கு விரோதமாய் விரோதம், அதிகாரத்தின் மூலமாக விரோதம். அதிகாரத்தில் உட்கார்ந்த உடனே எல்லாரும் என்னென்ன செய்யணுமோ அப்படி செய்யறது. அது உலக அரசியலாக இருந்தாலும் சரி, அது திருச்சபை அரசியலாக இருந்தாலும் அது செய்யக்கூடியது. எலியா, எலிசா, தானியேல், சாத்ராக் என்று சொல்லக்கூடிய இவர்களுக்கு இந்த அதிகாரத்தின் மூலமாக விரோதங்கள் வந்தது. குடும்பத்தின் மூலமாக வந்தது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்ல, குடும்பத்தின் மூலமாக, வேலை செய்கிற இடத்துல, சமுதாயத்தின் மூலமாக, காகிதம், கல், இயேசுவை கொலை செய்யணும்னு சொல்ல இடத்துல, சுயநலத்தின் மூலமாக விரோதம். சுயநலத்தின் மூலமாக விரோதம், ஈகோனால, நானா நீயா பார்த்துருவோம் அப்படின்றதுனால வரக்கூடிய விரோதங்கள். இந்த ஈட்டியும் தூக்கு கயிறும். ஈட்டியாரு சவுல், தூக்கு கயிறாரு ஆமான். சகோதரர் மூலமாக வரக்கூடிய விரோதம், பாலும் கிணறு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில 91வது சங்கீதம் சொல்லுகிறது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, அவர் செட்டையில் கீழே அடைக்கலம் புகுவாய், அது உன்னை அணுகாது, நீ பயப்படாது இருப்பாய். 91வது சங்கீதம் முழுவதும் இப்படிப்பட்ட ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, எனக்கு அடைக்கலமாய் இருக்கக்கூடிய கர்த்தரை நீ தாபரமாய் கொண்டாய். அதனாலதான் சங்கீதங்கள் புத்தகம் 112வது சங்கீதம் 6-7 வசனங்கள் இவ்வாறாக சொல்கிறது. சங்கீதம் 112 6-7 வசனங்கள். அவன் என்றென்றைக்கு அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன், துச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். எந்த ஆயுதம் வந்தாலும் அவன் பாட்டு அவன் வேலையை பார்ப்பான், எதற்கும் பயப்பட மாட்டான். அப்ப நான் என்ன செய்யணும்? நான் பயப்படாம இருக்கணும்னா என்ன செய்யணும்? கர்த்தர் உன் செய்கைகளை வாய்க்க பண்ணுவார். எல்லாத்தையும் வாய்க்க பண்ணுவார். எதை வாய்க்க பண்ணுவாராம்? உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். ஆதியாகமம் புத்தகம் 41வது அதிகாரம் 21வது வசனம், எலியேசருடைய பிரயாணம்.
செய்கைகளை வாய்க்க பண்ணுவார். ஆதியா 39:3-23 வசனத்தை வாசித்தா, செய்கைகள் கையிட்டு செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வார். மனதில் இருந்தவர்களை கர்த்தர் வாய்க்க செய்வார். 2 நாளாகவே 7வது அதிகாரம் 11வது வசனம். உசியா கர்த்தரை தேடினார், கர்த்தர் அவனை வாய்க்க செய்தார். 2 நாளாகமம் 26வது அதிகாரம் 5வது வசனம். எசேக்கியா கர்த்தரை தேடினார், கர்த்தர் அவனுடைய இருதயத்துடைய காரியங்களை வாய்க்க செய்தார். 2 நாளாகமம் 31:21. வேதவசனம் சொல்லுது, நீதிமான் செய்வது வாய்க்கும். சங்கீதம் 1:3, 37:5. நீதிமான் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வார். கர்த்தருக்கு சித்தமானது வாய்க்கும். நீ நினைச்சதெல்லாம் வாய்க்காது. கர்த்தருக்கு எது சித்தமோ அந்த சித்தம் அவருடைய நாளிலே உனக்கு செயல்படுத்தப்படும். ஏசாயா 55வது அதிகாரம் 11வது வசனம், வசனம் வாய்க்கும். அதனால்தான் வேதவசனம் சொல்லுது, தானியேலுடைய காரியமோ ஜெயமாய் இருந்தது. கர்த்தர் துணையாக இருப்பதினால் எதிரியுடைய செய்கைகள் வாய்க்கவில்லை, ஆயுதம் வாய்க்கவில்லை. கர்த்தர் ஒரு வசனத்தை சொல்கின்றார். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 37வது வசனத்தை வாசித்தா, நீ உன் கைகளை உன் தலையில் மேல் வைத்துக்கொண்டு இவ்விடத்திலிருந்து புறப்பட்டு போவாய், ஏனெனில் உன் நம்பிக்கைகளை கர்த்தர் வெறுத்திருக்கிறார், அவைகளால் உன் காரியம் வாய்க்காது. கர்த்தருக்கு நீ பிரியலாத காரியத்தை செய்தா உன் காரியம் ஒண்ணுமே வாய்க்காது. கர்த்தர் என்னோட இருக்கார், நான் எல்லாத்தையும் செஞ்சிருவேன் அப்படின்னு சொன்னா செய்ய முடியாது. ஏன்னா கர்த்தருக்கு பிரியம் இல்லாத செய்யற, அதனால தலைமையில கை வச்சுட்டு போ சொல்லுவாங்களே, தலைமையில துண்டு போட்டு போன்னு. அதை போல கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில இதைகளை செய்து விடுவார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமாய் இருந்தாலும் சரி, அவை வாய்க்காமல் செய்யக்கூடிய ஆண்டவர். ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கின்றார். வேதத்துல யுத்தங்கள் என்று சொன்னா 175 வகையான யுத்தங்களை இஸ்ரேல் ஜனங்கள் மேற்கொண்டாகலாம். ஒரு யுத்தத்துல கூட அவர்களை எதிராளிகள் முறியடிக்க முடியவில்லை. ஆனால் 34 யுத்தங்களில் அவர் தோல்வி அடைகின்றார்கள். 75 யுத்தங்களில் அவர் ஜெயம் பெறுகின்றார்கள். 13 உள்நாட்டு போர்கள் நடக்கிறது. நீ கர்த்தருடைய பிள்ளையா இருந்தால் கர்த்தர் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். ஒரு யூதனுக்கு வந்த பயத்துல கர்த்தர் அந்த மொர்தெகாய் எஸ்தர் இடத்துல போய் சொல்ற, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்துடுச்சு, நீ நல்லா ஜாலியா உட்கார்ந்து இருக்கியே, நாங்களாம் கஷ்டப்பட போறோமே, எங்களுக்காக என்ன செய்ய போற? உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணு என்று சொல்லி எஸ்தர் சொல்லி அனுப்புகின்றார். அவள் பயங்கள் உபவாசத்தின் மூலமாக நீக்கப்படுகிறது. இன்னைக்கு உனக்கு பயம் இருக்குன்னு சொன்னான், ஆயுதங்கள் வருகிறது என்று சொன்னான், உபவாசம் இரு, கர்த்தர் உன் பயங்களை நீக்கிப்படுவார். கண்கள் முடி ஜெபிப்போமா? மகா கிருபை இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆஸ்வதிக்கூடியவரே, இம்மட்டுமா எங்களோட கூட இருந்து எங்களை வழி நடத்தி ஆஸ்வத்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும் என்று சொல்லி வேதத்தில் மூலமாக எங்களுக்கு நிரூபணம் செய்து அதுக்கு ஒரு நல்ல சாட்சியாக சான்றாக மொர்தெகாய் என்று சொல்லக்கூடிய மனிதன் மூலமாக எங்களுக்கு நிரூபணம் செய்த தயவுக்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் பயப்படக்கூடிய சூழ்நிலையிலே கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய செய்யக்கூடிய ஆண்டவர், எல்லாவற்றையும் எங்களுக்கு மாறுதலாய் முடிய செய்து இந்த ஆசுவத்தை வழி நடத்தணும். அது இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி கொண்டாடுகிறோம் சுவாமி, ஆமென். பரமண்டலுக்கு எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றில் அப்போது இன்று தாரும் என் கடனாளிக்கு நாம் அளிக்கிறது போல இந்த பாட்டிலையும் மன்னியும். எங்கள் சோதனைக்கு பிரவேசிக்கப்படாதவரும் திரும்பி தரிசித்துக்கொள்ளும். ராஜ்யம் வல்ல மகிமை என்னென்னைக்கு சுவாமி, ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதம் வழி நடத்தலும் சதா காலத்திலும் நம் அனைவரோடும் இன்று என்று தங்கியிருப்பதாக. ஆமென். அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல காலையில் 8:30 மணிக்கு தமிழ் ஆலய ஆராதனை நடைபெறும். வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பயத்தினுடைய 5வது பகுதியை குறித்து நாம் சிந்தனை செய்வோம். அதற்கு பிறகு தபசு காலங்கள் ஆரம்பிக்கமாகிறது. ஆகவே சாம்பல் புதன் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஆலய ஆராதனையிலே தபசு கால சிந்தனைகளை நாம் ஏறெடுப்போம், சிந்தனை செய்வோம். ஆகவே எல்லா காரியத்திலும் ஜப சிந்தையோடு கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். மீண்டுமாக கடவுளுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக
177வது ஞானப்பாட்டின் முதல் 4 சரணங்களை பாடும்போது நம்மையும் நம் காணிக்கைகளையும் கர்த்தருக்கென்று படைப்போம். 177 ஞானப்பாட்டின் முதல் 4 சரணங்கள். இரக்கம் பெற்றேன் கர்த்தரால், எதற்கு நான் ஏமாத்திரம், எதிர்த்தேனே அகந்தையாலே, நான் மீட்கப்பட்டது அற்புதம், அத்தாலே பூரித்தடியேன், இரக்கத்தை புகழ்வேன். இரக்கம் பெற்றேன் கர்த்தராலே, இதற்கு நான் ஏமாத்திரம், எதிர்த்தேனே அகந்தையாலே, நான் மீட்கப்பட்டது அற்புதம், அத்தாலே பூரித்தடியேன், இரக்கத்தை புகழுவேன். பொன்னே நான் கோபத்துக்காளாக இன்றே நீ போராண்டவர், சுதனின் இரத்தத்தால் அன்பாக ஒப்புரவாக்கப்பட்டவர், இரக்கமே அளித்தது. உலோகத்தாருக்கு அன்பாக இதையாரே கைப்பானுவே, இரக்கமும் நித்தமாக நான் என்னில் வைத்து யோசிப்பேன், அணிந்த காலை கோருவேன், இரக்கத்தை புகழுவேன். இரக்கத்தில் நான் நிலைக்கட்டும், அது என் மேன்மையென்கிறேன், என் விசுவாசமாக பற்றும், அதை முன்னிட்டு வேண்டுவேன், அதனால் நான் சாகும் போது படைத்திருக்கூடிய காணிக்கைகளுக்காக ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, கலங்காதே திகையாதே நான் தேவன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும் என்று சொன்னீரே. உங்கள் கோடான கோடி நன்றிகளை, துதிகளை, ஸ்தோத்திரத்தை, கனத்தை, மகிமையை நாங்கள் ஏறெடுக்கின்றோம். ஆண்டவராக நீதாமே உமது கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டதை நன்றியுள்ள இருதயத்தோடு காணிக்கைகளாக படைக்கிறோம். ஆண்டவராக நீதாம் இந்த காணிக்கைகளையும் படைத்தவருடைய அருமையான மக்களுடைய இருதயத்தினுடைய விருப்பங்களை ஏற்றுக்கொண்டு ஆசிர்வதித்து வழிநடத்துமா. நான் அது இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி கொண்டாடுகிறோம் சுவாமி. ஆமேன். கர்த்தாவே உமது சத்தியத்தினங்களை பரிசுத்தமாக்கும், உமது வசனமே சத்தியம். அல்லேலூயா. பிரார்த்தனை செய்வோமாக. கர்த்தாவாகிய பரபிரபுவாகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, தேவரீர் அளவில்லாத இரக்கத்தினுடைய உமது வசனத்தை எங்களுக்கு கொடுத்து அதை கொண்டு எங்களுக்கு ஒரு சபையாக கூட்டி சேர்த்து வளர்த்து வருகிற உடைய பிதாவான தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். நம்முடைய திவ்ய வசனத்தை நன்றி அறிந்து மனதோடு ஏற்றுக்கொண்டு எங்களுடைய நடக்கதை கொத்ததாக்கி விசுவாசம் நம்பிக்கையிலும் ஸ்நேகத்திலும் மென்மேலும் வளர்ந்து கடைசியிலே நித்திய மோட்சத்தை அடைய தேவனுக்கு பரிசுத்தாவை கொடுக்க வேண்டும் என்று உமது நேசகுமார் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய்
உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க செய்து உன் பேரில் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உன்மேல் ஏறெடுத்து உனக்கு சமாதானம் தந்தழுவாராக. துதி பாடலாக 299 ஞானப்பட்டியலின் முதல் சரணத்தை பாடுவோம். என்னோடு இருமே நேச கர்த்தரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதிரு. ஆமேன். கர்த்தர் உங்கள் போக்கி வருத்தி இது முதல் கொண்டு என்னைக்கு ஆஸ்வதி காப்பாராக. ஆமேன். சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். ஆமேன். பராபரனுக்கு ஸ்தோத்திரம்.